தமிழ்நாட்டில் ரொம்ப நாளா வந்து காசு கொடுத்தா மட்டும்தான் கூட்டத்துக்கு ஆள் வர்ற மாதிரி இருந்த நிலைமையில காசே கொடுக்காம பெரிய கூட்டம் அதுக்கு வருது. அதை பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சியா சொல்லியிருக்கேன். அது சரின்னா எடுத்துக்கங்க, தப்புன்னா விட்டுருங்க. அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? இப்ப இருக்கிறவங்க செயல்பாடு பார்க்கறதுனால தான் அதே நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சென்ஸ். ஓகே, அவர் செயல்பாடு அதாவதுமா நான் சொன்னது புரியுது. ஓ, தமிழ்ல சொல்லிட்டுமா? அயோக்கியத்தனமான செயல்பாடுகளோட ஒன்றுமே செயல்படாமல் இருப்பதே மேல். அயோக்கியத்தனமான செயல்பாடுகள்னு யார சொல்றீங்க? நான் யாரு நீங்களே புரிஞ்சுங்க. இல்ல நீங்க சொல்லிருங்க. இல்லம்மா, ஏற்கனவே நீங்க அனுபவம் இருக்கிறவங்க, ஆற்றல் இருக்க சொல்லுங்க. அனுபவமும் திறமையும் இல்லாத ஆளே கிடையாது. அறிவும் திறமையும் ஆற்றல் எல்லாருக்கும் இருக்குல்ல. போலீஸ்காரனுக்கு அனுபவம் திறமை இருக்கா? திருடனுக்கு அனுபவம் திறமை இருக்கா? ஆனா இருக்கு. போலீஸ்காரனுடைய அனுபவம் திறமையும் மக்களுக்கு பயன்படுது. திருடனுடைய அனுபவம் திறமை மக்களுக்கு கேடு விளைவிக்குது. அதனால அனுபவம் திறமையை மட்டும் அவனை உயர்த்த முடியாது. அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அதை வைத்துக் கொண்டு அவருடைய நோக்கம், அவர் புதுசா வந்திருக்கிறார் நீங்க தான் சொல்றீங்க. இன்னும் அவரை பற்றி முழுமையா நோக்கமே தெரியாம மக்கள் கூட்டம் மட்டுமே போதுமானது. மற்றவங்களை பத்தி நோக்கம் புரிஞ்சு போச்சு இல்ல. இந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டில் புதுசா கடன் எவ்வளவுமா? 4 வருஷத்துல 4.5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன். இது எவ்வளவு பெரிய சுமை என்பதை மேலோட்டமா பார்த்தா புரியாது. நீங்க இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் இத்தனை அணைகள், இத்தனை சாலைகள், இவ்வளவு மின்சார உற்பத்தி, பள்ளிக்கூடம், காலேஜ் எல்லாம் காமராஜர் கட்டுற போது தமிழ்நாட்டுடைய மொத்த வரவு செலவே அவர் ஆட்சியை விட்டு இறங்குற போது 9வது வருஷம் வெறும் 180 கோடி ரூபா தான். நீங்க அதை யோசிச்சு பாருங்க. அதுலதான் இவ்வளவு பெரிய மாற்றம் தொடச்சு போட்டு போன தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடிஞ்சது. இந்த 4.5 ஆண்டுகளிலே கடன் மட்டும் 5 லட்சம் கோடினா இதுக்கு வட்டி கட்டவே முடியாதேம்மா. கணக்கு தெரியாத வீட்டுல நித்தமும் சண்டைமா. வளர்ந்த மாநிலமாக இருக்கு அப்படின்னு மற்ற மாநிலங்களுக்கு உதாரணமாக இருக்குன்றதான திமுக வந்து குறிப்பிடுறாங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நான் தான் உலக பேரழகன்னு சொல்றேன், ஒத்துக்குவீங்களா? சொல்றது அவங்க விருப்பமா. அது யதார்த்தம் என்ன? தமிழ்நாட்டில் பாதுகாப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காமா? நான் என் வீட்டில் இருக்க பேர பிள்ளைகளை பார்த்தே பயப்படுறேன். ஐயோ, இவங்களோட நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, இவங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற ஒரு அச்சம் வருது. திரும்பி உங்களை பார்த்து கேட்கிறேன்,